பெண்கள் பயன்படுத்தும் நாப்கின்கள் சுகாதாரமானவைதானா? மாற்று வழி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் இதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மாதவிடாய் இயற்கையான ஒன்று. மாதத்தில் 5 நாட்கள் ஒரு பெண் இதை கடந்தே ஆக வேண்டும். இந்த 5 நாட்களும் ஒரு பெண் சராசரியாக எத்தனை சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? அந்த நாப்கின்ஸ் எல்லாம் ஒழுங்கான முறையில் அப்புறப்படுத்தப்படுதா? அந்த நாப்கின்ஸ் அனைத்துமே நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடியதா? இந்த மண்ணுக்கு நன்மை தரக்கூடியதா? இவை அனைத்தையும் பார்க்க போகிறோம் இந்த தொகுப்பில். ஒரு பொண்ணு ஒரு மாசத்துல 15 to 20 நாப்கின்கள் வரை பயன்படுத்துறாங்க. 12 மாசத்திற்கு 240க்கும் அதிகமான நாப்கின்கள் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்றாங்க. இந்தியாவில் ஓராண்டுல மட்டும் 13,000 டன் நாப்கின்கள் பயன்படுத்தி டிஸ்போஸ் பண்ணப்படுது. இதுல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா, நாம யூஸ் பண்ற சானிட்டரி நாப்கின்ஸ்ல ஹார்ம்ஃபுல் கெமிக்கலான பேலட்ஸ், கார்சினோஜென்ஸ், டயாக்சிலின் இருக்கிறதா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. நாம பயன்படுத்துற நாப்கின்ல நச்சுத்தன்மையுள்ள கெமிக்கல்ஸ் இருக்கிறதா எச்சரிக்கிறாங்க மருத்துவர் ராதிகா. சானிட்டரி பேட்ஸ் முதல்ல எதாவது உருவாகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்துருவோம். ஒரு சானிட்டரி பேட் உருவாகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம சொல்றேன். வேஸ்ட் பேப்பருங்க, பழைய கார்ட்போர்ட்ஸுங்க, அதே மாதிரி மரக்கூழ், சில பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அதாவது நமக்கு சூப்பர் அப்சார்பிங் மெட்டீரியல் சொல்ற மாதிரி அந்த ஜெல் மாதிரி இருக்கிற விஷயங்கள், அது ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆகிறதுக்காக யூஸ் பண்ற விஷயங்கள். இந்த கார்ட்போர்ட்லாம் கூழ் ஆகும்போது வெறுமையாக்கிறதுக்காக குளோரின் டை ஆக்சைடு அப்படின்ற கெமிக்கல், இந்த அப்சார்பன்ட்டுக்காக யூஸ் பண்ற டைஆக்சின் அப்படின்ற கெமிக்கல்லாம் பாத்தீங்கன்னா இது அதிகமா யூஸ் பண்றாங்க. இது போக கொஞ்சம் ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக ஃப்ராக்ரன்ஸ் மெட்டீரியல், சில வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்றாங்க. இவ்வளவு பொருட்களும் சேர்ந்துதான் ஒரு பேட் உருவாகுது. ஸோ இந்த பேட் வைக்கிறதுனால நமக்கு என்ன டேஞ்சர் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் அரிப்பாகுது. ரொம்ப ப்ராங்கா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனால தோல் அலர்ஜி ஆகி ரொம்ப ரெட்னஸ் ஆகுறது. ரொம்ப காமனா இப்ப இருக்க ரொம்ப யங்கர்ஸ்ல இருந்து நிறைய பேர் சொல்றது PCOS, PCOD அப்படிங்கிற சினைப்பை நீர் கட்டி, கருக்குழாயில அடைப்பு, கருக்குழாயில கட்டி வர்றது. அது போக பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில கட்டி, அதாவது யூட்ரைன் ஃபைப்ராய்ட் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். இது மட்டும் இல்லாம சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயில கேன்சர் மாதிரி உருவாகிறது. ஸோ இதனால நமக்கு வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம், அதாவது குழந்தையின்மை இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கே ரொம்ப டிலே ஆகிட்டு போற விஷயங்கள். இந்த மாதிரியான நாப்கின்ஸ்னால மண்வளமும் கெட்டு போறதா சொல்றாங்க சென்னை மாநகர தூய்மை பணிகளுக்கான மேற்பார்வையாளர் ஸ்ரீதேவி. சானிட்டரி நாப்கின் பார்த்தீங்கன்னா மக்குற சானிட்டரி நாப்கின்ஸ் அண்ட் மக்காத சானிட்டரி நாப்கின்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கள் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா பர் டே ஆவரேஜாக 3.5 மெட்ரிக் டன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பர் டே மற்ற கார்பேஜ் வேஸ்ட்டு, அந்த கார்பேஜ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3,300 மெட்ரிக் டன் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் துப்புரவு பணியாளர்கள் டெய்லி வருவாங்க. அவங்க வரும்பொழுது அந்த சானிட்டரி நாப்கின்ஸை ரேப் பண்ணி, நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா தனியாக அது எங்களுடைய துப்புரவு பணியாளர்களுக்கு அப்புறப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அவங்க கிட்ட தனியாக பிரித்து கொடுக்காம இப்போ என்ன பண்ணுறாங்க, மொத்தமாக குப்பைகளோட கலந்து போட்டுறதுனால அவங்களுக்கு தோல் சரும பிரச்சனைகள் வருது, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வருது. மக்கர சானிட்டரி நாப்கின்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அது 6 months நமக்கு அது டீகம்போஸ் ஆகிடும். அதே நீங்கள் மக்காத அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் 90% ஆஃப் பிளாஸ்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாலி ப்ரொபெலின், அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன், இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும்னா நம்ம ஹெல்த்துக்குமே சேஃப்டி இல்லை, அண்ட் இரிட்டேஷன்ஸு அண்ட் கைனகாலஜிஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்ம மக்கற அந்த சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணோன்னா என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அண்ட் என்வரான்மெண்டல் நம்ம சுத்தமாக பாதுகாக்கலாம். நம்ம டிஸ்போஸ் பண்ற இது போன்ற ஹார்ம்ஃபுல் நாப்கின்கள் மக்குவதற்கு மட்டும் 100 முதல் 300 ஆண்டுகள் ஆவதா சொல்றாங்க ஆய்வாளர்கள். விலை குறைந்த நாப்கின்களை விட விலை அதிகமுள்ள, எளிதில் மக்கும் தன்மை உள்ள நாப்கின்கள் பயன்படுத்துவதால் பெண்களின் கருப்பையும் பாதுகாக்கப்படுவதோடு மண்ணோட வளமும் பாதுகாக்கப்படுகிறது. இனிமே உங்க வீட்ல இருக்க அக்கா, தங்கை, மனைவி, அம்மா கிட்ட கட்டாயமா பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ் யூஸ் பண்றீங்களான்னு கேளுங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் அருணா.